உனக்கு தாரேன். அப்படி என்ற ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன போது அப்பந்தான் வல்லரக்கம் பார்த்தான். என்ன செய்கிறான்? ஆண்டவா, ஐயா, நான் வந்த நேரத்தில் இருந்து வரந்தாரேன் என்று உங்க வாயினாலே சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். ஆமா, உங்க வாயினால் சொன்னா ஒரு நாள் உங்களை நான் நம்ப மாட்டேன். சத்தியம் செய்து எனக்கு ஆணையிட்டு கொடுத்தாதான் அரக்கன் நான் வரத்தின் உண்மையை உங்ககிட்ட சொல்லுவேன். ஆமா, ஏண்டா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை கிடையாதுப்பா. உங்க மேல எனக்கு நம்பிக்கை தான் ஆண்டவா. சரி, ஆனாலும் உமக்கு சத்தியம் எல்லாம் சக்கரை பொங்கல், அதான கேட்டேன். பொய்யெல்லாம் உமக்கு வெறும் புளியோதரை. யாருக்கு? பகவானுக்கு. பகவானுக்கு மட்டுமா? பகவான் அம்சத்துல இருக்கும் பூலோகத்தை ஆம்பளைங்க அத்தனை பேருக்கு அதானே. சின்ன சின்ன பொய்யா சொல்லிக்கிட்டு அலையுறாங்க. சின்ன சின்ன பொய்யாவா? பெரிய பொய் சொல்றாங்களோ? பெரிய பெரிய பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருப்பாங்கல்ல. பிறவே காலையில சொல்லுவாரு, எப்படி இனியோடு குடிக்கவே மாட்டேன்டி, இன்னைக்கு மட்டும் சாயங்காலம் மட்டும் சரக்கு அடிச்சுக்கிறதேன், அதுக்கு மட்டும் ஒரு 150 ரூபாய் இருந்தா கொடு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அம்மாளும் நம்பி 150 ரூபாய கொடுத்துருவா. சரி, நம்ம புருஷன் இன்னைக்கு குடிக்க மாட்டோம்ங்காரு. இன்னைக்காவது இந்த பாவி இந்த வார்த்தையை சொல்லி இருக்கான், இன்னையோடு இந்த 150ஓட போகட்டுமே அப்படின்னு நம்ம பீடி சுத்தி சேர்த்து வச்சிருப்பா. கேட்ட உடனே படக்குன்னு எடுத்து கொடுத்துருவா. அவர் கேட்பாரா? அவரு 150க்கு வாங்கிட்டு போய் 135க்கு ஒரு பாட்டில வாங்கி மீதி இருக்கு பாரு இந்த 15 ரூபா, அதுல ஒரு பண்டத்தை வாங்கிட்டு வந்து ராவா அடிப்பாரு. தண்ணி ஊத்தாம ராவுல ராவா அடிப்பாரு. பிறவே அடிச்சிட்டு வந்து காலையில பார்த்தா உனக்கு பழக்கம் பேசிக்கிட்டு இருக்கு. பழக்கம் இல்ல, வேற ஒண்ணு வழி இல்லனா ஊர்வாய் தான் நக்கணும். அப்படியா? காலையில பார்த்தா மறுபடி ஒரு கடனை வாங்கிட்டு வந்து வீட்டுக்காரிக்கிட்ட கேட்கவே மாட்டாரு. கூட ஒரு கோட்டை அடிச்சிட்டு வந்து நிப்பாரு. அப்புறம் அன்னையில இருந்து வீட்டுல சண்டை தான் நடக்கும். அத மாதிரி சத்தியமெல்லாம் உங்களுக்கு சக்கரை பொங்கல், பொய்யெல்லாம் உங்களுக்கு வெறும் புளியோதரை. ஆண்டவா, நீங்க சத்தியம் பண்ணி கொடுங்க, நான் வரத்தோட உண்மையை சொல்லுதேன். அப்படி என்ற ஆண்டவன் இடத்திலே சொல்ல, சத்தியம் வேணும்னா உனக்கு யார் மேல வேணும்? உங்க அருகாமையில யார் இருக்கிறா? பார்வதி இருக்கா. அந்த அம்பிகை அங்க இருக்கன்னே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிவரா சக்தியின் மீது எனக்கு நீங்க ஆணையிட்டு தாங்க. வல்லரக்கா, யார் மேல வேணாலும் சத்தியத்தை கேளு. ஏன் என் வீட்டுக்காரி பார்வதி மேல் கேட்க 4 நாள் சோம் இல்லடி. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாதான் உனக்கு கொஞ்சமாவது செய்யக்கூடிய சத்தியத்துல அக்கறை இருக்கும். அப்படியா? பிறகு பாவி எப்படி மழுக்குனாலும் அவன் விட மாட்டேங்கானே. அதனால நீங்க பார்வதியின் மேல எனக்கு ஆணையிட்டு தாங்க. தாங்கள் ஐயா. பார்த்தார் ஆண்டவன், என்ன நம்ம படைச்ச பிள்ளை தானே, அப்படி என்ன பெரிய ஒரு வரத்தை கேட்க போறான். என்னத்தை கேப்பா? அப்படி என்ற ஆண்டவன் பரமாக நினைத்து அந்த அரக்கனுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறார். என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, என்னால உன்னாலே உமையவள் தன்னாலே பார்வதி மேல் சத்தியம், பகவான் வர உனக்கு தான், கணபதி மேல் சத்தியம், கண்டிப்பா வரம் உண்டார், வேலவன் மேல் சத்தியம், விரும்பு வர உனக்கு தான், பச்சை தண்ணி கையில் வாங்கி பகவான் உண்மை சொல்லுவார். காராமசு பால் கரண்டு, காராமசு பால் கரண்டு, ஆதி கடவுள் உண்மை சொல்லுவார். அங்கே சத்தியம் கொடுத்த போது சண்டால வல்லரக்கு ஆண்டவனே பகவான், அகில உலகத்தில் நான் ஒரு மானிடன், மானிடன் திருவுடம். ஏ தாத்தா, மானிடன் மானிடர்ல மானிடர் உனக்கு விடியா காலம். எனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மானிடர் தான் ஞாபகம். அவருக்கு சரக்கு மானிடர்னா ரொம்ப பிடிக்கும். நான் மானிடன்ங்க, அவர் மானிடருங்க. அவரை வந்து அவர் இவர் சொன்னா மதிப்பா இருக்குமானு அந்த இருவே சேர்த்தேன். இன்னும் வேணா அவன் சொல்லுவானே. நீ மானிடன் அப்படின்னா எல்லாரும் மனிதர்கள் அப்படின்னு நினைப்பாங்க. சரி, நீ மானிடர் தானே, அப்புறம் சரக்கு தான் ஞாபகம் வரும். அப்படி இல்ல. சரி, மானிடல். சரி, ஐயா படைத்தவ
குளிக்கணும். அலை கடலில் நீட்டினாலும் அக்கினி சுவாலையா எரியணும். அத்தனையும் கேட்டான சண்டாள பாவி என் தலையில கைய வச்சா நான் எரியாம இருக்கணும்னு கேட்க மதி மறந்து போனான். அவன் தலையில கைய வச்சாம அவன் செத்துத்தானே போவான். அப்ப இத கேட்க மதி இழந்த வல்லரக்க இத்தனையும் கேட்டா இறைவன் சிவபெருமான் சொன்னார். ஏ பாவி அரக்க, மண்ணு கேட்பான் மன கேட்பான்னு நான் நினைச்சேன்னு பாவி இவன் 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை கேட்க இப்பேற்பட்ட வரத்தை உனக்கு நான் கொடுத்தேனையானா நாளை ஒரு காலத்துல என்ன நினைச்சு நீ தலையில கைய வச்சா செத்து போவ அரக்க. நீ செத்து போனேன்னு சொன்ன அந்த அவப்பேர் இந்த ஆண்டவனுக்கு தானடா. அதனால நான் ஆண்டவன் சொல்லுவதை கேளு. எத்தனையோ வரம் இருக்கடா, எரிக்கும் வரம் உனக்கு வேண்டாம். எத்தனையோ வரம் இருக்கு, எத்தனையோ வரம் இருக்கு என் மகனே வல்லரக்கா. எரிக்கு வரம் உனக்கு வேண்டாம். எப்பா 1000 வரம் இருக்கு, அழிக்க வரம் உனக்கு வேண்டாம். எப்பா கோடி வரம் இருக்கு, ஏன் வரம் இருக்கு கொடிய வரம் உனக்கு வேண்டாம். எப்பா கொடிய வரம் உனக்கு வேண்டாம். அப்பா நீ வாழ வரம் கேளுதான், உனக்கு மாலை வர வேண்டாமே. அப்பா நீ இருக்க வரம் கேளுதான், உனக்கு இறந்து போக வரமும் வேண்டாம். நீ ஆளும் வரம் கேளுதான், நீ ஆளியும் வர வேண்டாமே. என் மகனே வல்லரக்கா, அந்த ராவணன் ஆண்டு வரும் தென் இளங்காபுரி உனக்கு தாரே. ஹரிராமன் ஆண்டு வரும் அந்த அயோத்திய உனக்கு தாரே. யமதருமன் ஆண்டு வரும் எப்ப யமலோகத்தை உனக்கு தாரே. நீ மாப்பிள்ளையா நீரு, உனக்கு மார்க்கண்டைய வரமும் தாரே. என் கைலாசத்தை உனக்கு தாரே, கைலாசத்தை உனக்கு தாரே. ஏன் கடவுளோட பட்டம் தாரே. ஆண்டவன் இத்தனை வரத்தை சொன்னாரு. இந்த அரக்க இத்தனை வரத்திலேயே அவன் ஏதாவது ஒரு வரத்தை வாங்கி இருக்கலாம்ல. அவன் வாழ பிறந்தவனா இருந்தா வாழக்கூடிய வரத்தை கேட்பான். அவன் சாக பிறந்தவன், அப்ப சாகக்கூடிய வரத்தை தானே கேட்பான். அப்பந்தான் ஆண்டவன் பார்த்தார். இந்த அரக்கனுக்கு நம்ம எத்தனையோ புத்திமதிய சொன்னோம், இவனுக்கு புத்தி வரல. அதனால இந்த அரக்கனுக்கு வரத்தை கொடுப்போம். கொடுக்கறதே கொடுக்கிறோம், இவனுக்கு சாபத்தை கொடுத்து தான் நம்ம வரத்தை கொடுக்கணும். என்ற ஆண்டவன் அரக்கனுக்கு வரம் கொடுக்க வேணும் என்று என் மகனே வல்லரக்கா, கேட்ட வரங்களை உனக்கு நான் தருகிறேன் மகனே என்று எப்படி வரம் கொடுத்தார். தண்டேன் தண்டேனடா வல்லரக்கா, வல்லரக்கா தாரணியை ஆளுமாறும் உனக்கு தந்தே. இந்த தாரணியை ஆளுமாறும் உனக்கு தந்தே.
போறேன் என்றும் சொல்லவில்லை, போயிட்டு வாரம் என்றும் சொல்லாம பெரியாம வாயு வேகம் வேகமா புறப்பட்டு வாரான். அவன் வரும்போது அவனுக்கு ஆகாத நேரம் அமடு வரும் காலம், பொல்லாத நேரம் அரக்கனுக்கு சொல்லாமல் பின்னால் வருகிறது. அந்த வேளையிலே ஆதி கைலாச வாசல் மூ உலக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் வந்து அரக்க 5 விரலுக்கும் அக்கினி விரத்தை வாங்கிட்டு போறான். இவன் போற போக்கில உலகத்தை அழித்தாலும் அழித்து விடக்கூடாது. இவன் போய் உலகத்தை அழிப்பதற்கு முன்னால முதலாவது இவனை நம்ம காலி பண்ணணும் அப்படின்னு நந்தி தேவன் நாரதர் ஓடி வந்து, அரக்கா நீ ஆண்டவனை பார்க்க போகும்போது சிரிச்ச முகமும் பூவும் கையுமா போன, வரும்போது ஒண்ணும் இல்லாம வந்திருக்கே, என்னடா காரணம்? ஏ நாரதா, நான் ஆண்டவனை கண்ட 5 விரலுக்கும் அக்கினி விரத்தை வாங்கிட்டு வரேன். நீ வழிய விடலன்னு வைகி, உன்னை இங்கே இப்பவே நீட்டி எரிச்சிருவேன். அரக்கா, ஆண்டவன் கிட்ட அக்கினி வர வாங்கிட்டு வரியா? அவர் உனக்கு எப்படிடா கொடுத்தாரு? 3 நேரம் சத்தியம் பண்ணி தந்தார். தந்தமுனாரா? ஆமா, சத்தியம் பண்ணி தந்தேன் என்று சொன்னார். சரி, அதனால வாங்கிட்டு வரேன். போடா புத்தி கெட்ட பயல. என்ன புத்தி இல்லங்க? ஆண்டவன் தந்தேமுனாரா இவன் வந்துகிட்டு இருக்கானா? எப்படி வர? ஒரு ஆளு கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கினா எவ்வளவு இருக்குன்னு அங்க வச்சு எண்ணி பார்க்கணும். சரி, 1000 ரூபாய் தாள்ல எத்தனை தாள் இருக்கணும்? 1000 ரூபாய் தாள்ல 10,000க்கு 8 தாள் இருக்கணும். அப்படியா? பரவாயில்ல. 100 ரூபாய் தாள்ல 100 தாள் இருக்கணும். 500 ரூபாய் தாள்னா 20 தாள் இருக்கணும். 1000 ரூபாய் தாள்னா 10 தாள் இருக்கணும்னு அங்கன வச்சு எண்ணி பார்க்கணும். வீட்டுல போய் 100 குறையுது 200 குறையுதுன்னு பொன் போட்டா தருவாங்களா? தரமாட்டாங்க. நீ ஆண்டவங்கிட்ட வரத்தை வாங்கிட்டு போற. ஆமா. வீட்டுக்கு போய் வரம் வலிக்கலைன்னா திரும்பி கைலாசத்துக்கு வர முடியுமாடா? முடியாது. அதனால ஆண்டவங்கிட்ட வாங்கின வரத்தை நீ பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு போ. சரி அப்படின்னு உடனே என்னய்யா? அப்பங்கவா முதலாவது உன்னையத்தான் எரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, யாரக்கா விவரம் சொன்ன எனக்கே வேட்டு வைக்கணும் நினைக்க பாத்தியா? எனக்கே வெடி வைக்கணும் நினைக்கியா? உனக்கு வரம் கொடுத்தது யாரு? யாரு? பகவான். அவரையே நீ பரிசோதனை பண்ணி பாரு. ஆமா, நாரதர் சொல்லு, நல்ல யோசனை. கடவுளே போய் எரிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே சரி அரக்கனாகப்பட்டவன் அவன் அப்படியே ஆட்டும் என்று பகவானை எரித்தோமான